Hello friends, இதுதான் பிலிப்ஸ் கம்பெனியோட மோஷன் சென்சார் சுவிட்ச். இது நார்மலாக ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ஒயரிங் பண்ணணும் என்று. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே சுவிட்சை ஆன் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக யாரும் இல்லாத இடத்துல இந்த சென்சாரை யூஸ் பண்ணுறாங்க. இதில் எல்லாமே இருக்குது, எவ்வளோ டைம் அது ஒர்க் ஆகணும், அந்த சென்சாரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எல்லாமே இருக்குது. எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும், 1 மினிட் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிலிப்ஸ் கம்பெனியோடது. அதோட லைன் இதில் கனெக்ட் பண்ணணும். அதோட டயக்ராம் ஆல்சோ இருக்குது. அதில் ஈஸியாகவே எல்லோரும் இதை ஃபிட் பண்ணணும். அவங்க எப்படி செஞ்சு காமிக்க போகிறேன், பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கனெக்ட் பண்ணது லைட்டுக்கு போகிறது லைன். இந்த ப்ளூ வேறு டைரெக்டாக லைட்டு போயிடும். L2ன்னு எழுதியிருக்காங்க லைட்டுக்கு. இது வந்து நம்ம நியூட்ரல். இதோட இன்னொரு வேறு பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நியூட்ரல் ஆயிடுச்சு. இதே லைன் இன்னொரு வேறு இடத்துல நம்ம லைனில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம். இனி எவ்வளோ இந்த 2 எல்லோ கலர் வேறு நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி வேண்டியதான். உங்களுக்கு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு அப்புறம் பாருங்கள். சிம்பிள் தான், எல்லாமே டயக்ராம் இருக்குது, அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வேண்டியதான். என்னோட மொபைல் சரியில்லை, அதெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. எல்லா சென்சாருமே இதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணிடுறது. அவ்வளோதான் இருக்குது. 3 லைன் தான் இருக்குது. அதில் நியூட்ரல், லைன் 2 இருக்கும். லைன் 2 வந்து டைரெக்டாக லைட்டுக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஒர்க் ஆகுது. ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ யாராவது நம்ம கையை கொண்டு வைக்கும்போது மூவ் ஆகும்போது யாராச்சும் அந்த லைட் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். 60 செகண்டில் அது மீண்டும் ஆஃப் ஆயிரும்.